ஹாய், ஐம் ஸ்டீஃபன். இந்த நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேர்டு மட்டும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னென்னா, இந்த ஜனநாயகம் படத்தோடைய ஃபைல் வந்துட்டு லீக் அவுட் ஆயிடுச்சு, பைரசியில் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு ஒரு டாக் இருக்குது. எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படியும் கண்டிப்பாக இந்த மாதிரி வருதுன்னா அந்த படத்தை எதிர்க்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் அந்த படத்துக்காக உழைச்சவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க பெருசாக ஒரு ட்ரீம் இருந்திருப்பாங்க, அந்த ட்ரீமை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை பற்றி கூட அந்த டேரக்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சியுமே வந்துட்டு என்னுடைய கனவு, நீங்கள் அதை வந்துட்டு பைரசியில் பார்க்காதீங்க, தயவுசெய்து இதை ஷேர் பண்ணாதீங்க, அது ரொம்ப எங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு பாவம் டேரக்டர் அச்சீவ்மெண்ட் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அது ஏன் எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் நடக்குதுங்கிறதா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. நீங்கள் வந்து விஜயை எதுக்குறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா போங்க, கருத்தில் ரீதியாக மோதுங்க, ஐடியாலஜியில் ஃபைட் பண்ணுங்கள், வேறு அவரோட நிறை குறைகளை நீங்கள் பேசி அதுக்காக ஃபைட் பண்ணுங்கள், சண்டை போடுங்க, அதில் ஒரு தப்புமே இல்லை. அது அவர் சார்ந்தது. ஆனால் படங்கிறது ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அதுக்குன்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க, 24 கிராஃப்ட் இருக்குது, அந்த 24 கிராஃப்டில் உழைச்சவங்க இருக்கிறாங்க. அதில் என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த ஒரு பெரிய படத்தில் ஐடியா சான்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடுத்த படத்துக்கு ஒரு அடுத்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும், அடுத்து நம்ம படம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்மளும் படம் பண்ணிடலாம்னு நினச்சக்கூடிய எத்தனையோ பேருடைய கனவை அவ்வளோ ஈஸியாக கேஷுவலாக வந்துட்டு பைரசியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது யார் என்ன எதுன்னா தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி பண்ணுறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்னு தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க லைஃப் அது கர்மா வந்து ஒரு பூமரேங் மாதிரி எல்லாத்தையுமே அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி யாராக இருந்தாலும் இந்த ஃபைல் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக இக்னோர் பண்ணிடுங்க. எப்பயுமே சினிமாங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு மேஜிக் மாதிரி. அந்த மேஜிக் வந்துட்டு மேஜிக் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த மேஜிக் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த அந்த சாட்டிஸ்ஃபைடு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் அதை வந்துட்டு பைரசிலையோ அதை வந்து ஃபோன்லேயோ வீடியோலையோ டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மேஜிக் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இது யாரும் அதை பண்ணாதீங்க. இது டிஎம்கே பண்ணிச்சா, ஏடிஎம்கே பண்ணிச்சா, இது யார் பண்ணிச்சா இல்லை, யார் பண்ணாலும் தப்பு தான். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் விஜய் இருக்காரா, அவங்களுடைய கட்சி டிவிகே கட்சி இருக்கா அப்படின்னா அவங்க கருத்தில் மட்டும் சண்டை போடுங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷனலையோ அவங்கள சுற்றி இருக்கவங்களையோ காயப்படுத்த நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். எனக்குமே இது வந்து பார்த்துட்டு எனக்கு வியூஸ் வந்துடும் அந்த மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் பணங்கிறது உழைச்சா வரக்கூடியது. அந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு படத்துக்கு போட்டு அதுலேயும் உழைப்பை போட்டு பண்ண ஒரு விஷயம், அதை டோன்ட் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கு நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெலிகிராம்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வேறு எதுலேயுமே இந்த வீடியோ வந்தாலுமே அதை டெலிட் பண்ணுங்கள், யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அது 100 பேர் 1000 பேருடைய கனவு. அதை நீங்கள் ஷேர் பண்ணி கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கெடுங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? பாய்ங்க.